السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அகிலத்துக்கோர் அருக்குறையாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலட்டுமாண்டு கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு முன்பாக இந்த பெருநாளுடைய துவக்கத்தை தொழுகையை கொண்டு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த பெருநாள் என்பதை எங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக ஏற்படுத்தியிருக்கின்றான். ரமலான் மாதம் முழுவதும் 29 நாட்கள் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோற்றோம், அவனுக்காக வேண்டி பசித்திருந்தோம், அவனுக்காக வேண்டி தாகித்திருந்தோம், அவனுக்காக வேண்டி பகல் பொழுதில் ஹலாலான தம்முடைய மனைவி மாட்டத்திலே நெருங்காமல் ஒதுங்கி இருந்தோம். இந்த ரமலான் நம் அனைவரையும் எந்த அளவுக்கு பண்படுத்தியது என்பதை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுதும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் கண்டோம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் மற்ற மாதங்களில் மற்ற நாட்களை விட இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு ஏற்படுத்திய அந்த மாற்றம் என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த நோன்பை நமக்கு எதற்காக வேண்டி கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை நாம் எல்லோருமே அடைந்து விட்டோம். லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடிய தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நோன்பை நமக்கு கடமையாக்கினான். நம் எல்லோரிடத்திலையுமே அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த தன்மை அதிகமாக ஏற்படுத்தப்பட்டதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்கிறோம். மற்ற நாட்களை விட, மற்ற மாதங்களை விட, மற்ற நேரங்களை விட இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருந்தோம். மற்ற நாட்களில் அல்லாஹ் நம்மை எப்படி கண்காணிக்கிறானோ, அல்லாஹ் நம்மை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறானோ என்பதை நாங்கள் அறிந்திருந்தாலும் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தடை செய்த ஒரு காரியத்தை அவனுக்காக வேண்டி நாங்கள் தடுத்திருந்தோம். அதை நோக்கி நாங்கள் செல்லவில்லை. அது நமக்கு ஹலாலான உணவாக இருந்தாலும், ஹலாலான குடிபானமாக இருந்தாலும், ஹலாலான மனைவியாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்லாஹ் தவிர்ந்திருக்குமாறு சொன்னான். அது நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நமக்கு யாரும் இல்லாத இருக்கிற நேரத்திலே, தனிமையிலே இருக்கிற நேரத்திலையும் அந்த உணவுகளோ குடிபானங்களோ அந்த மனைவியோ நெருக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு விலக்கி இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அந்த விஷயத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கி இருந்தோம். அப்போ ரமலான் மாதத்தில் நமக்கு எல்லோருக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என்ன? அந்த இறையச்சத்தை நாங்கள் எல்லோரும் ஏற்படுத்தி கொண்டோம். இந்த ரமலான் நம்மளை எந்த அளவுக்கு எல்லாம் பண்படுத்தியது, இந்த ரமலான் மாதத்திலே நம்மை எப்படியெல்லாம் பண்படுத்தியதோ இந்த ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய மற்ற நாட்களையும் அந்த பண்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வர வேண்டும்.
இந்த ரமலானில் நம்மிடத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஒன்று, அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் இபாதத்துக்களை நாங்கள் அதிகமாக செய்தோம். மற்ற நேரங்களிலே மற்ற நாட்களிலே செய்யாத அந்த விடுபட்ட அந்த அமல்களை தொடர்ந்து அதை சரிவர நிறைவேற்றினோமா இல்லையா? குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகை என்பது பெரும்பாலான மக்களுக்கு விடுபட்ட ஒரு தொழுகையாக இருந்தது. ஆனால் சஹருக்காக எழும்புகிறோம், ஃபஜ்ருடைய தொழுகையை எல்லோரும் நிறைவேற்றினோம். அதே போன்று மற்ற லுஹர் தொழுகையாக இருக்கலாம், அசர் தொழுகையாக இருக்கலாம், மஹரிப் தொழுகையாக இருக்கலாம், இஷா தொழுகையாக இருக்கலாம், ஏன் சுன்னத்தான இரவு தொழுகையாக இருக்கலாம், கியாமுல் லைல் தொழுகையாக இருக்கலாம், எல்லோரும் அதை ஜமாத்தாக நின்று நிறைவேற்றினோமா இல்லையா? எதற்காக வேண்டி? ரமலானிலே அல்லாஹ் தஆலா அதிகம் நன்மை தருகிறார் என்பதற்காக வேண்டி அந்த அமல் இபாதத்துக்களை விட்டு விடாமல் எல்லோரும் அதை சரிவர செய்தோம். இந்த ரமலான் முடிந்து விட்டது என்பதற்காக நம்முடைய வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் நின்றுவிடக் கூடாது. அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றினோம்? ரமலான் முடிந்து விட்டது, ஃபஜ்ருக்காக எத்தனை பேர் எழும்பினோம்? பெரும்பாலான மக்கள் இரவில் முழுவதும் பேசிக்கொண்டு இருந்து விட்டு முழித்து விட்டு சுபஹ் தொழுகையை மிஸ் பண்ணவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி செய்யக்கூடாது. அது அல்லாஹ் எங்களுக்கு ரமலானில் ஏற்படுத்திய மாற்றம் என்பது, தக்குவா என்பது ஒரு மாதம் மட்டுமல்ல, ஒரு வருடம் முழுவதும் அந்த சார்ஜ் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். நாம் செய்த அமல் இபாதத்துக்கள் எப்படிப்பட்ட அமல் இபாதத்துக்கள்? தொழுகை மட்டுமல்ல, தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, அது இன்ன பிற நாட்களையும் அதிகம் கொடுக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, குர்ஆனோடு நாங்கள் தொடர்பு பட்டு குர்ஆனோடு நெருக்கமாக இருந்தோம். எந்த அளவுக்கு? திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் குர்ஆனை திறந்து ஓதக்கூடிய மக்களாக இருந்தோம். அப்ப ரமலான் மாதத்தில் மட்டும் ஓதக்கூடியது குர்ஆன் அல்ல, குர்ஆன் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியது. நாம் பின்பற்றக்கூடிய வேதம் ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அதை படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு ஈமான் கூடுகிறது, அதை படிக்கின்ற பொழுதுதான் இறையச்சம் அதிகமாகிறது. திருமறை குர்ஆனை வாசிக்கின்ற பழக்கம் நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் மாத்திரம் நாங்கள் குர்ஆனை ஓதக்கூடியதாக இருந்தான்னு சொன்னால் அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் செய்கிறோம். அப்போ திருமறை குர்ஆனோடு தொடர்பு என்பது நாங்கள் மரணிக்கிற வரைக்கும், நாங்கள் கபருக்குரிய அடக்கம் செய்யப்படுகிற வரைக்கும் அந்த குர்ஆனோடு தொடர்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். குர்ஆன் நமக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசக்கூடியது. இக்ரால் குர்ஆன் ஃபைன்னஹு யஹ்தி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நாளை மறுமையிலே உங்களுக்காக அந்த குர்ஆன் பரிந்துரை பேசும். நமக்காக வேண்டி நாளை மறுமையிலே நம்முடைய பெற்றோர்களோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய கணவன்மார்களோ, நண்பர்களோ அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசாத நாள், யார் நமக்காக வாதாடாத நாள், நமக்காக யாருமே அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பேசாத நாள், நம்மை கண்டு யா நப்சி என்று ஒவ்வொருத்தரும் தன்னை காப்பாற்றுவதற்காக விரண்டு ஓடக்கூடிய நாள், அந்த நேரத்திலே நாங்கள் ஓதிய அந்த திருமறை குர்ஆன் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். இறைவா, உன்னை திருமறை குர்ஆனை இவர் ஓதினார், படித்தார், உனக்காக வேண்டி இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தார் என்று அந்த திருமறை குர்ஆன் நம் ஒவ்வொருத்தருக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கொண்டே இருக்கும். நமக்காக பரிந்துரை பேசக்கூடியது அந்த இறைவேதம். அதனால் அந்த இறைவேதத்தை தொடர்பை முறித்து விடாமல் தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவராக நாங்கள் மாற வேண்டும். இது நன்மையான காரியத்தை ரமலான் முழுவதும் நாங்கள் செய்தோம். அதே போன்று ரமலான் நம்மிடத்தில் இன்னொரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. என்ன மாற்றம்? பாவமான ஹராமான காரியங்களை விட்டு விலகி இருந்தோம். மற்ற நாட்களில் பொய் பேசக்கூடியவர்கள், மற்ற நாட்களில் புறம் பேசக்கூடியவர்கள், மற்ற நாட்களில் அவதூறு பேசக்கூடியவர்கள், மற்ற நாட்களில் சண்டை பிடிக்கக்கூடியவர்கள், மற்ற நாட்களிலே என்ன ஹராமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள், நோன்பு பிடித்திருக்கிற நேரத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது என்று அந்த பாவமான காரியத்தை எப்படி விலகி இருந்தோம்? ஏன்? அல்லாஹ் அந்த நோன்பை நமக்கு பரிபூர்ணப்படுத்த வேண்டும், அந்த நோன்புடைய நன்மை நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பொய் பேச விட்டு அந்த நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவத்திலிருந்து விலகி இருந்தோமா இல்லையா? அதுபோன்றுதான் இன்ன பிற நாட்களையும் நாம் நம்முடைய நாவை என்ன செய்ய வேண்டும்? பாவமான விஷயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஹராமான எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்வதற்கு முன்வரவில்லை, யோசித்து செய்தோம். அதே போன்றுதான் நாம் இன்றைக்கு வாழக்கூடிய நேரத்தில் ஹராமான காரியங்கள் நமக்கு கண் முன்பாக கவர்ச்சிகளாக அலங்காரமாக காட்டப்பட்டாலும், நம்மை நோக்கி அது அழைத்தாலும், நமக்கு முன்பாக இலவசமாக கொடுக்கப்பட்டாலும்
விளம்பரம் செய்யப்பட்டாலும் அது ஹராம், அது பாவம் என்று தெரிந்துவிட்டால் அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே அந்த இறைச்சம் என்பது பாவமான காரியத்தை விட்டு விலகி இருப்பது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை தண்டிக்க கூடும், அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது அந்த இறைச்சம், அந்த பயம் நம்மிடத்தில் எப்படி வந்ததோ அது போன்றுதான் ஒரு பாவமான காரியத்தை பார்க்கிற பொழுது அந்த பயம் நமக்கு எப்போது வர வேண்டும். வீட்டிலே தாய் இல்லை, பெற்றோர் இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, நண்பர்கள் இல்லை என்பதற்காக வேண்டி அந்த ஹராமான காரியங்களை நாங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் பார்க்கிறான். ஊர்ல இருந்தாலும் வெளியூருக்கு சென்றாலும் எங்க இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற அந்த பயம், அச்சம் நம்மிடத்தில் வர வேண்டும். இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியத்துக்குரியவர்கள் யார் தெரியுமா? உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் பயப்படக்கூடியவர்கள். நாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் என்பதை ரமலானிலே நிரூபித்து காட்டுறோம். அதுபோன்று நாம் ஒவ்வொருவரும் இனி வரக்கூடிய காரணங்களிலே நாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் என்பதை ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்பாக ஹராமான காரியங்கள் நம்மளை அழைத்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே ஹராமான காரியங்களை செய்வதற்காக வேண்டி எல்லா சந்தர்ப்பங்களும் எல்லா வாசல் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஹராமான காரியங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றாலும் வெளியூருக்கு சென்றாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஹராமான காரியங்களை செய்வதற்காக வேண்டி அவ்வளவு உங்களுக்காக காத்திருக்கிறது. பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். பாவம் செய்தால் அதற்காக தண்டிக்கப்படுவீர்கள். அந்த ரமலானிலே தக்வாவை நாங்கள் என்ன செய்தோம்? நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டோம். அதனால் இனி வரக்கூடிய காலங்களிலே அந்த பயம், அச்சம் நம்முடைய உள்ளத்திலே எப்போ வர வேண்டும். அப்ப ரமலான் நம்மிடத்திலே என்ன மாற்றத்தை கொண்டு வந்ததோ அந்த மாற்றத்தை இனி வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சொன்னால் அதன் மூலமாக மறுமையிலே நாங்கள் வெற்றி பெற முடியும், மறுமையிலே சுவர்க்கத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்க வேண்டும். அடுத்ததாக பெருநாள் தினத்திலே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அதிகம் சொன்ன ஒரு விஷயம்தான், இத்தகுன்னார் வலவு பிசிக்கு தமரா, மக்களே நரகத்தை விட்டு அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அழகான வழிமுறை, வலவு பிசிக்கு தமரா, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டைக்காவது நீங்கள் தான தர்மம் செய்து நரகத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செஞ்சாங்க. பெருநாள் தினத்தில் குறிப்பாக பெண்கள் பகுதிக்கு சென்று பெண்களுக்கு கேட்பதற்காக வேண்டிய இந்த வார்த்தையை சொன்னார்கள். நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய தான தர்மம் மூலமாக அது மன்னிக்கப்படுகிறது. தான தர்மம் செய்வதனால நம்முடைய பொருளாதாரம் அபிவிருத்தி அடைகிறது, பரக்கத்து ஏற்படுகிறது, அல்லாஹ் நமக்கு அள்ளி அள்ளி தருகிறான். இது ஒரு புறம் இருக்கட்டும். அது அல்லாமல் நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த தவறுகள் தான தர்மம் செய்கிற பொழுது அது மன்னிக்கப்படுகிறது. அதனால் ரசூலுல்லாஹ் பெருநாள் தினத்தன்று சஹாபாக்களுக்கு அதிகம் அதிகம் சொன்ன விஷயம்தான், நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் இன்றைக்கு பெருநாள் தினமாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹுக்காக வேண்டி, நம்முடைய ஜமாத்துடைய தௌவா பணிகளுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க? அள்ளி அள்ளி கொடுங்க, தான தர்மம் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த நோன்பு பெருநாள் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாள். இதை சந்தோஷமான முறையில் எப்படியெல்லாம் கழிக்க முடியுமோ அதை நாங்கள் அப்படி சந்தோஷமான முறையில் கழிக்க வேண்டும். மற்ற மக்கள் இதை சந்தோஷமாக கழிக்கிறோம் என்பதற்காக வேண்டி அவருடைய பெருநாளில் வேறு விதமாக கழிப்பார்கள். நமக்கு இஸ்லாம் சில வரையறைகளை போட்டிருக்கிறது. அந்த வரையறைக்கு உட்பட்டு சந்தோஷமாக விளையாட்டு போட்டிகள் வைத்தோ, வீட்டில் குடும்பமாக நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு போட்டியை வைத்து சந்தோஷப்படுத்தி அதிலே ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் காணலாம். அடுத்ததாக நம்முடைய உறவினர்கள் நண்பர்களுடைய வீட்டுக்கு சென்று அவரிடத்திலே நட்பு பாராட்டுறது, குடும்ப உறவுகளை பேணிக் கொள்வது, அது மிக முக்கியமான காரியம். நட்பு வட்டத்திலே நாம் யாரோ இடத்திலாவது பேசாமல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் பேசி என்ன செய்யறது? அந்த நட்பை மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்வது. நாங்கள் செல்லாத வீடுகள் உறவினருடைய வீடுகளாக இருந்தால் அந்த உறவினருடைய வீட்டுக்கு செல்லுங்கள், உறவினருடைய வீட்டுக்கு அலையுங்கள், உறவு முறையை பேணிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் உறவு முறையை பேணிக் கொள்வதற்கு அதிகம் வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால் பெருநாள் தினத்தன்று சந்தோஷமாக இருப்பதனால் நீங்கள் இந்த செய்ய உறவு பேணக்கூடிய இந்த விஷயத்தை அதிகமாக செய்யுமாறு உங்களிடத்திலே என்ன செய்கிறேன்? ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது பெருநாள் தினத்தன்று அதிகமான மக்கள் என்ன செய்வார்கள்?
எல்லா ஊர்லையும் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான், தன்னுடைய பெற்றோர்கள் யாராவது இறந்திருந்தால், குடும்பத்தில் யாராவது இறந்திருந்தால் அவர்களை கபருக்கு சென்று ஜியாரத் செய்வதற்காக வேண்டி கபரடிக்கு சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய வழக்கம். பெருநாள் தினத்தன்று போனீங்கன்னா எல்லா மையவாடிகளும் பயங்கர புழக்காக இருக்கும். எல்லா வாகனங்களும் நிறுத்தப்பட்டு எல்லோரும் கபருக்கு செல்கிறார்கள். ஏன்னா உம்மாவுக்கு சலாம் சொல்ல போகிறேன், பாப்பாவுக்கு சலாம் சொல்ல போகிறேன், பிள்ளைக்கு சலாம் சொல்ல போகிறேன்னு சொல்லி பெருநாள் தினத்தில் சலாம் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இஸ்லாம் அப்படி ஒரு நாளும் ரசூல்லா பெருநாள் தினத்தன்று கபிரிஸ்தானுக்கு சென்று இறந்து போனவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லவே இல்லை. ரசூல்லா காட்டி தரவே இல்லை. ரசூல்லாவுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட ரசூல்லா செய்யாத ஒரு வழக்கம், ரசூல்லா செய்யாத ஒரு பழக்கம் இன்றைக்கு அது சுண்ணாவாக என்ன செய்கிறது, மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லோரும் பெருநாள் தினத்தன்று அங்கே கபருக்கு போகக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இது சுண்ணா இல்லை, அது பித்அத்தான ஒரு வழிமுறை, ரசூல்லா காட்டாத வழிமுறை. பொதுவாக மற்ற நாட்களில் கபிரிஸ்தானுக்கு செல்வது, ஜியாரத்துக்கு அங்கே அடக்க செய்யப்பட்டவர்களிடத்தில் அங்கே கபருக்கு உள்ளே நுழைகிற பொழுது சலாம் சொல்லி உள்ளே போவது என்பது சுண்ணா. ஏனென்றால் அங்கே கபிரிஸ்தானுக்கு போகிற பொழுது நமக்கு மரண சிந்தனை வரும் என்று ரசூல்லா சொன்னாங்க. பொதுவாக மற்ற நாட்களில் பெருநாள் தினத்தன்று குறிப்பிட்டு போகிறதுக்கு ரசூல்லா வழிகாட்டவில்லை. அதனால் அது இந்த வழிமுறை யாராவது செய்வதாக இருந்தால் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம ரமலானில் எப்படி நம்முடைய மாற்றத்தை ஏற்படுத்தினோமோ அதுபோன்று இனி வரக்கூடிய காலங்களையும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.